ஒரு இம்பார்ட்டண்டான நேமிங் ரியாக்ஷன் தான் இந்த செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சாண்ட் மேயர் ரியாக்ஷன். இந்த சாண்ட் மேயர் ரியாக்ஷனு எக்ஸாமில் இன்டைரக்டாக அனதர் டைப்பில் நமக்கு கொஸ்டின் கேட்கலாம். அவிஸ் ஹரைல் ஹேலைட் prepared from using cuprous chloride in the presence of HCl or cuprous bromide in the presence of HBr. ஓகேங்களா? ஸோ இந்த சாண்ட் மேயர் ரியாக்ஷன் எப்படி ஃபார்ம் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரியாக்டன்ட்டு ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்டு பென்சீன் டைசோனியம் குளோரைடு react with cuprous halide. cuprous அப்படின்னா காப்பர், ஹேலைட்ஸ் அப்படின்னா ஒரு ஹேலஜன் கூட சேர்ந்திருக்கிறது. ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் இவங்க தான் ஹேலஜன்ஸ். ஸோ அந்த ஹேலஜன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா எஸ்பெஷலி புரோமைடு அண்டு குளோரைடு சேர்ந்திருந்தாங்கன்னா, ஸோ அந்த குப்ரஸ் ஹேலைடை எடுத்து பென்சீன் டைசோனியம் குளோரைடு கூட ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா ப்ராடக்ட் நமக்கு அரைல் ஹேலைடு கிடைப்பாங்க. ஸோ அரைல் அப்படின்னா என்ன சார்? பென்சீன் ரிங் இருக்கிறது தான் அரைல். ஹேலைடு அப்படின்னா அந்த பென்சீன் ரிங்கில் ஒரு ஹேலஜன் சப்ஸ்டியூட்டான ப்ராடக்ட் கிடைக்கிறது. இதுதான் இந்த சாண்ட் மேயர் ரியாக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, இந்த ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்டு பென்சீன் டைசோனியம் குளோரைடு ரியாக்டண்ட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். அது எப்படி நமக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து இந்த ரியாக்ஷனை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பென்சீன் டைசோனியம் குளோரைடு ப்ராடக்டாக கிடைக்கிற ரியாக்ஷன் இதே யூனிட்டில் ப்ரீவியஸ் வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். டை அசோசியேஷன் அப்படின்ற ஒரு ரியாக்ஷன். ஸோ அந்த ரியாக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா அனிலின் react with nitrous acid. So nitrous acid, sodium nitrate and HCl mixture is called nitrous acid. நம்ம ரெண்டு பேரையும் எடுத்துக்கிட்டு 273 to 278 கெல்வினுக்கு ஹீட் பண்ணுறோம். அப்படி இல்லை அப்படின்னா டெம்பரேச்சர்லேயே சொல்லணும் அப்படின்னா 0 டிகிரி டு 5 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சருக்கு நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா பென்சீன் டைசோனியம் குளோரைடு ஃபார்ம் ஆகுறாங்க. எப்படி ரியாக்ஷன் நடந்திருப்பாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், 2 ஹைட்ரஜன் இருக்காங்க, இங்கே 2 ஆக்சிஜன் இருக்காங்க, இங்கே ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருக்காங்க. ஸோ வாட்டர் மாலிகுல் எப்படி ஃபார்ம் ஆவாங்க? 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் நமக்கு தேவை. பாருங்கள், இங்கே 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்காங்க. அப்போது கண்டிப்பாக நமக்கு ஹைட்ரஜன் எத்தனை தேவை? 4 ஹைட்ரஜன் இருந்தாங்கன்னா 2 வாட்டர் மாலிகுல்ஸாக ஃபார்ம் ஆயிடுவாங்க. அப்போ இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்காங்க, இங்கே 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், இங்கே 2 ஹைட்ரஜன் ஆட்டம், இங்கே 2 ஆக்சிஜன் ஆட்டம், இங்கே இருக்கிற 2 ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து 2 வாட்டர் மாலிகுலாக ஃபஸ்ட்டு வெளியே போயிடுறாங்க. ரிமைனிங் பார்ட்டு இங்கே இருக்கிற Na, இங்கே இருக்கிற Cl, இவங்க 2 பேரும் சேர்ந்து NaClலாம் வெளியே போயிடுறாங்க. ஸோ ரிமைனிங் யார் மட்டும் இங்கே இருப்பாங்க அப்படின்னா பாருங்கள், 2 ஹைட்ரஜன் 2 குளோரினில் 2 ஹைட்ரஜன் வெளியே போயிட்டாங்க, ஒரு குளோரின் வெளியே போயிருக்காங்க, ரிமைனிங் ஒரு குளோரின் இருப்பாங்க. இந்த NaNO2ல் Na வெளியே போயிட்டாங்க, O2 வெளியே போயிட்டாங்க, ஒரு N மட்டும் இருப்பாங்க. ஸோ இந்த நைட்ரஜன் இந்த ரிங்கில் வந்து ஆட் ஆவாங்க. இங்கே இருக்கிற ஒரு Cl இவங்களும் இந்த ரிங்கில் வந்து ஆட் ஆனாங்கன்னா கிடைக்கிற ப்ராடக்ட் தான் பென்சீன் டைசோனியம் குளோரைட் N2Cl. இவங்களுக்கு மாலிகுலர் ஃபார்முலாவில் எழுதணும் அப்படின்னா C6H5N2Cl நெகட்டிவ். இவங்க தான் பென்சீன் டைசோனியம் குளோரைட். இந்த பென்சீன் டைசோனியம் குளோரைட் ஒன் ஆஃப் தி அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட். ஸோ இந்த காம்பவுண்டே தான்
சாண்ட்மேயர் ரியாக்ஷனில் நம்ம ரியாக்டண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பென்சின் டைசோனியம் குளோரைடை எடுத்துக்கிட்டு குப்ரஸ் ஹேலைடு கூட ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா அரைல் ஹேலைடு ப்ராடக்ட்டு கிடைக்கிறாங்க. சாண்ட்மேயர் ரியாக்ஷன், பென்சின் டைசோனியம் குளோரைடு ரியாக்ட் வித் குப்ரஸ் புரோமைட் ஆர் குப்ரஸ் குளோரைட் நமக்கு ப்ராடக்ட்டு அரைல் ஹேலைடு கிடைப்பாங்க. அதாவது பென்சின் ரிங்கில் இங்கே நம்ம குப்ரஸ் புரோமைடை ஆட் பண்ணோம் அப்படின்னா புரோமோ பென்சின் நமக்கு கிடைப்பாங்க. அதுவே குப்ரஸ் குளோரைடை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா பென்சின் ரிங்கில் குளோரின் சப்ஸ்டியூட் ஆன குளோரோ பென்சின் ப்ராடக்ட்டு கிடைப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம யார் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா குப்ரஸ் குளோரைட் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் HCl. நமக்கு ப்ராடக்ட் என்ன கிடைப்பாங்க அப்படின்னா பென்சின் டைசோனியம் குளோரைடில் இருக்கிற N2 வெளியே போயிட்டு குளோரோ பென்சின் ப்ராடக்ட் நமக்கு கிடைப்பாங்க. ஸோ N2 வெளியே போயிட்டு C6H5Cl குளோரோ பென்சின் நமக்கு ப்ராடக்டாக கிடைப்பாங்க. குப்ரஸ் புரோமைட் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் புரோமைடை ஆட் பண்ணோன்னா ப்ராடக்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா புரோமின் இங்கே ஆட் ஆன மாதிரியான ப்ராடக்ட் நமக்கு ஃபார்ம் ஆவாங்க. N2 வெளியே போயிடும். ஸோ அப்போ N2 கேஸாக வெளியே போயிட்டாங்க. C6H5Br புரோமோ பென்சின் நமக்கு கிடைக்கிறாங்க. இந்த பென்சின் டைசோனியம் குளோரைடு கூட குப்ரஸ் சயனைடை நம்ம ஆட் பண்ணோம்னா CuCN இன் தி பிரசன்ஸ் ஆஃப் KCN நமக்கு ப்ராடக்ட்டு சயனோ பென்சின் கிடைப்பாங்க. சேம் N2 கேஸ் வெளியே போயிட்டு C6H5Cn சயனோ பென்சின் ப்ராடக்ட்டு நமக்கு ஃபார்ம் ஆவாங்க. அரைல் ஹேலைடை ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு சூட்டபிள் ரியாக்ஷனாக இந்த சாண்ட்மேயர் ரியாக்ஷன் நமக்கு இருக்காங்க. ஃப்ரீ ரேடிக்கல் அரோமேட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் இங்கே ஃபார்ம் ஆகும். காப்பர் சால்ட் எல்லாமே இங்கே கேட்டலிஸ்டாக ஆக்ட் பண்ணுவாங்க. சாண்ட்மேயர் ரியாக்ஷனில் எப்படி ஃப்ளூரோ அண்டு அயோடோ பென்சின் ப்ராடக்ட்டு ஃபார்ம் ஆகுறாங்க. அயோடோ பென்சின் நமக்கு ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா பென்சின் டைசோனியம் குளோரைடு கூட குப்ரஸ் அயோடைடை ரியாக்ட் பண்ணணுமா அப்படின்னா தேவையில்லை. அதுக்கு பதிலாக அக்வஸ் Ki பொட்டாசியம் அயோடைடை இந்த பென்சின் டைசோனியம் குளோரைடு சொல்யூஷனை கூட ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம ஹீட் கொடுத்தாலே நமக்கு போதும். ப்ராடக்ட்டு அயோடோ பென்சின் நமக்கு ஃபார்ம் ஆகிருப்பாங்க. பாருங்கள், இங்கே இருக்கிற Clலும் இந்த Kவும் சேர்ந்து KClலாம் வெளியே போயிடுவாங்க. ஹீட் பண்ண உடனே N2 நைட்ரஜன் கேஸாக வெளியே போயிடுவாங்க. ரிமைனிங் பார்ட்டு C6H5 இந்த அயோடின் இங்கே ஆட் ஆன மாதிரியான ப்ராடக்ட் அவங்க தான் அயோடோ பென்சின். அயோடோ பென்சின் நமக்கு ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது ஃப்ளூரோ பென்சின் எப்படி இந்த சாண்ட்மேயர் ரியாக்ஷனில் ஃபார்ம் ஆகுறாங்க. இதே பென்சின் டைசோனியம் குளோரைடு கூட நம்ம யாரை ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃப்ளூரோ போரிக் ஆசிட் மாலிகுலர் ஃபார்முலா HBF4. ஓகேங்களா, ஃப்ளூரோ போரிக் ஆசிட் ரியாக்ட் ஆன உடனே நமக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கிறாங்க அப்படின்னா இங்கே இருக்கிற ஹைட்ரஜனும் இந்த Clலும் சேர்ந்து HClலாம் வெளியே போயிட்டு இந்த BF4 இங்கே ஆட் ஆன மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ அப்போ C6H5 N2 BF4. தென் இவங்களுக்கு உண்டான நேம் பார்த்தோம் அப்படின்னா பென்சின் டைசோனியம் டெட்ரா ஃப்ளூரோ போரேட் நமக்கு கிடைக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இவங்களை நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா N2 வெளியே போயிடுறாங்க. இந்த BF4ல் BF3 போரான் ட்ரைஃப்ளூரைடு வெளியே போயிட்டு C6H5F ஃப்ளூரோ பென்சின் நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கிறாங்க. ஸோ இப்போ BF3 வெளியே போயிருக்கணும், N2 வெளியே போயிருக்கணும், ப்ளஸ் ப்ராடக்ட்டு C6H5F ஃப்ளூரோ பென்சின் ப்ராடக்டாக நமக்கு ஃபார்ம் ஆகிருப்பாங்க. ஸோ அப்போது சாண்ட்மேயர் ரியாக்ஷனில்
அயோடோ அண்ட் ஃப்ளூரோபென்சீன் நமக்கு ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகணும்னா கூப்ரஸ் ஃப்ளூரைடோ கூப்ரஸ் அயோடைடோ ஆட் பண்ண தேவையில்லை. அயோடோ பென்சின் கிடைக்கணும் அப்படின்னா பென்சின் டைசோனியம் குளோரைடு கூட அக்வஸ் பொட்டாசியம் அயோடைடு சொல்யூஷனை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஹீட் பண்ணாலே போதும், அயோடோ பென்சின் ஃபார்ம் ஆயிடுவாங்க. ஃப்ளூரோபென்சின் எப்படி கிடைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பென்சின் டைசோனியம் குளோரைடு கூட ஃப்ளூரோபோரிக் ஆசிடு ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பென்சின் டைசோனியம் டெட்ராஃப்ளூரோபோரேட் கிடைக்கிறாங்க. ஹீட் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளூரோபென்சின் ப்ராடக்டாக ஃபார்ம் ஆவாங்க.